வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டைமண்ட் ரிங்கோட சேரன் ஒரு கொலுசும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. நிலா அதை வாங்கிட்டு வர சேரன் பார்த்துட்டு நல்லா இருக்குன்றாரு. இருன்னு அண்ணியை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வரேன் அப்படிங்கிற பல்லவன் படக்குன்னு அந்த கொலுசை காலில் போட்டு விட சொல்லி போட்டுக்கிட்டு அவரோட டவல் எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு சேரன் கிட்ட வந்து நின்று பையா பையாங்கிறாங்க. பையாவா போட்டேன்னா பாரு அப்படின்னு அவர் கையை ஓங்க. ஹிந்தியில் ஹஸ்பண்டுக்கு என்னன்னு கேட்டு பார்க்குறாரு பல்லவன். யாருக்கும் தெரியல. அவர் லேடி மாதிரி இப்படி அப்படி நெளிஞ்சு வளைஞ்சிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரே சிரிப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. எங்க அங்கிளை காணோன்னு கேட்குறாங்க நிலா. மணி 10 ஆயிடுச்சு, அதனால கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க, விடுங்க சோழன், நாம எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தானே இருந்தோம், அதை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம், நான் அங்கிளுக்கு கால் பண்றேன் அப்படின்னு நிலா அவங்க போனை எடுக்கிறாங்க. செம்பருத்தி அநேகமா கடையை முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்க பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. செம்பருத்தி, நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, விடு நான் எடுக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா, என்னம்மா நீ அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூலையும் எடுத்து அடுக்கிறாரு. நீங்க இருக்கிறது எனக்கு எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா, எல்லா வேலையும் ஒத்தையா செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, உனக்கு உதவி செய்யறதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு, இந்தா விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. சரின்னு செம்பருத்தி ஒதுங்கி நிக்கிறாங்க. என்ன என் போன் அடிக்குது அப்படின்னு எடுத்து பாக்குறவரு, மருமக தான் கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல, பேசுங்க பேசுங்கன்றாங்க செம்பருத்தி. அவரு கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, அங்கிள் எங்க இருக்கீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. என்ன விஷயம் சொல்லுன்னு கேக்குறாரு. மணி என்ன ஆகுது, ஏன் இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஏம்மா இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன சமைஞ்ச பொண்ணா இல்ல கல்யாணம் ஆகாத பொண்ணா அப்படின்னு நடேசன் கேட்க, குடிச்சிருக்கீங்களான்னு நிலா கேக்குறாங்க. நான் குடிச்சு 3 நாள் ஆச்சுமா அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க என்னமா பண்ணிட்டு போங்க, நாளை காலையில நாம எல்லாரும் கிளம்பணுன்றாங்க நிலா. சேரனோட நிச்சயம் இருக்கு தெரியும்ல, ராத்திரி சீக்கிரம் படுத்தாதானே காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு போக முடியும் அப்படின்றாங்க நிலா. அம்மா மாமா இரு இரு, ராத்திரி எவ்வளோ நேரம் கழிச்சு படுத்தாலும் காலையில ஆளா எழுந்திருக்கிறவன் நானு, மற்றவங்கள மாதிரி டிவி பார்த்துட்டு லேட்டா எழுந்திருக்கிற ஆளுன்னு என்ன நினைச்சியாமா, நான் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா எவ்வளவு லேட்டா படுத்தாலும் காலையில உங்களுக்கு முன்னாடி நான் தான் ஆளா எழுந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, சரி சீக்கிரம் வாங்கன்றாங்க நிலா. வரேன் 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 அப்படிங்கிற நடேசன் வச்சிரவான்றாரு. போனை வைக்கிற நிலா அவரு வந்துருவேன்னு சொல்றாரு. அவரு வரட்டும் விடுங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரின்றாரு சேரன். இப்ப இதை எல்லாத்தையும் எடுத்து உள்ளர வச்சிடலாம் வாங்கன்னு நிலா சொல்ல, எல்லாரும் ஆளாளுக்கு அங்க இருக்கிறத எடுக்கிறாங்க. இங்க நடேசன் போனை வச்சதும் என்ன சொல்றாங்க மருமக அப்படின்னு செம்பருத்தி கேக்குறாங்க. நாளைக்கு ஊருக்கு போறோம்ல அப்படின்னு நடேசன் சொல்ல, அப்படின்றாங்க செம்பருத்தி. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றாரு நடேசன். அதுவும் சரிதானே அவங்க சொல்றதுங்கிறாங்க செம்பருத்தி. அப்ப என்ன போக சொல்றியா அப்படின்னு அவரு கொஞ்சம் வருத்தமா கேட்க, நான் எங்க உங்களை போக சொன்னேன், உங்க மருமக சொல்றது சரின்னு சொன்னேன், அதுக்காக நான் போக சொல்றேன்னு அர்த்தமா, நீங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் இங்க இருக்கலாம் அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, ஓ எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாமா, இந்தா கடையை அடைக்க போற, இதுல எவ்வளவு நேரம் வேணும்னாலும் இருக்கலாங்கிறியா அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. அப்படி இல்லை, கடை அடைக்கிற வரைக்கும், நீங்க உங்க வீட்டுக்கு போற வரைக்கும், நான் என் வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம்னு சொல்றேன், எனக்கு அதுல சந்தோஷம்னு சொன்னேன் அப்படின்னு செம்பருத்தி சிரிப்போட சொல்ல, ஓ அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ரூம்குள்ள வர்ற சேரன் அப்படியே கொலுசு எடுத்து கையில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தடவி பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த செகண்ட் அவர் மனசு அதை சந்தா காலில் போட்டு பார்க்குது. சந்தா கொலுசோட ஒரு மறைவுல இருந்து வெளியே வந்து காலை நீட்டி அவர்கிட்ட காமிக்கிறாங்க. காலில் போட்டுக்கிட்டு பல்லவன் மாதிரியே ஜிலு ஜிலுன்னு நடந்து காமிக்கிறாங்க. காலை எடுத்து கொலுசோட ஆட்டி காமிக்கிறாங்க. அவர் அங்க கொலுசை கையில வச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்க. இங்க நடேசன் செம்பருத்தியை பார்த்து கனவு கண்டுட்டு இருக்காரு. செம்பருத்தி சாப்பிட்ட பிளேட் எல்லாம் கழுவி தொடச்சி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவரு வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்க. செம்பருத்தியும் 5-6 தடவை அவரை பார்த்துட்டு வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கே குறுகுறுப்பா இருக்க.
எவ்வளோ நேரம் தான் இப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்க, அது செம்பருத்தி, மதுரையில் நான் உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பவும் அப்படியே இருக்கிறியே செம்பருத்தி, எப்படி அது அப்படின்னு அவங்களுக்கு பயங்கரமா ஐஸ் வைக்கிறாரு. ஆமா ஆமா இருக்காங்க, நீங்க தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க அப்படின்றாங்க செல்வி. நீ மட்டும் அன்னைக்கே எனக்கு ஒரு ஃபோனை போட்டு உங்க அப்பா உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன்னு வையி, நான் உடனே பறந்து வந்திருப்பேன்றாரு நடேசன். ஆமா ஆமா, அந்த காலத்துல எல்லார் கையிலையும் ஃபோன் இருந்தது பாருங்க அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, அதுவும் சரிதான், இப்ப உள்ள நிலைமை மாதிரி அப்பெல்லாம் இருந்துச்சுன்னு வையி, ஒன்னெல்லாம் ஈஸியா அப்பவே கண்டுபிடிச்சிருப்பேனே அப்படின்னு நடேசன் சொல்ல, செம்பருத்தி சிரிப்போட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் பாரு, இத்தனை வருஷம் கழிச்சு நீ எதுக்கு இந்த ஏரியாவில் வந்து கடையை போடணும்? என் வீணா போன ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் பரோட்டா சாப்பிட போகணுன்னு இழுத்து பிடிச்சி இட்லி சாப்பிட கூட்டு வரணும், நான் உன்னைய பார்க்கணும், அப்போ எங்கேயோ விட்ட இடத்துல இருந்தே மறுபடியும் தொடங்குற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு அப்படி ஏதாவது தோணுதா அப்படின்னு நடேசன் கேட்க, எனக்கு அப்படிலாம் தோணலை அப்படின்னு செல்வி சொல்ல, அட அப்படிங்கிறாரு அவரு. உங்களை பார்த்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு விடிஞ்சு எழுந்திருச்சா என்னோட கடை வியாபாரம் நல்லா போகணும், நல்ல வருமானம் வரணும், இந்த தள்ளு வண்டியிலேருந்து அப்படியே முன்னேறி சின்னதாக ஒரு மெஸ்ஸு போடணும், இப்படியெல்லாம் தான் தோணுதுன்றாங்க செம்பருத்தி. ஐயய்ய ஏம்மா செம்பருத்தி, உனக்கு நல்ல ரொமான்டிக்காக பேச தெரியாதா அப்படின்னு நடேசன் கேட்க, ஆமாம் பேசுவாங்க நல்லா ரொமான்டிக்கா, இந்த வயசுல ரொமான்டிக் கேக்குதா நம்மளுக்கு அப்படின்றாங்க செம்பருத்தி. ரொமான்ஸ்க்கு என்ன வயசு, வயசாயிட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதுன்னு இருக்கா என்ன அப்படின்னு நடேசன் கேட்க, அட அப்படின்னு பாக்குறாங்க செம்பருத்தி. இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறவரு, இங்க பாரு ராத்திரி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போக மனசு வருதா, தோணவே மாட்டேங்குதே, இதெல்லாம் தாம்மா ஒரு ரொமான்ஸு, இந்த மாதிரி ஏதாவது உன் மனசுக்குள்ள தோணுதா அப்படின்னு டன்னா வழிஞ்சிட்டு கேட்குறாரு நடேசன். எனக்கு இப்படியெல்லாம் கேட்டா பதில் சொல்ல தெரியாதுங்க, சும்மா இருங்கன்னு ஏகத்துக்கும் வெக்கப்படுறாங்க செம்பருத்தி. அட்டாட்டாட்டாட்டா, என்ன அநியாயத்துக்கு வெக்கப்படுற, முன்னெல்லாம் உன் ஹோட்டலுக்கு வர்றப்ப அந்த ஓட்டுவியே, இப்போ இப்படி அநியாயத்துக்கும் வெக்கப்படுற அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. அதெல்லாம் அப்போ, இப்போவும் அப்படியே இருக்க முடியுமா அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, என்கிட்ட நீ எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் செம்பருத்தி, நான் தானே, நீ உன் மனசை விட்டு என்ன வேணும்னாலும் பேசலாம், ஏன் ஒரு பாட்டு கூட பாடலாம், ஏன் இப்போ நான் உனக்காக ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு நடேசன் கேட்க, சும்மா எதையாவது சொல்லாதீங்க அப்படின்றாங்க செம்பருத்தி. என்ன பாட மாட்டேன்னு நினைக்கிறியா, இப்ப பாரு உனக்காக ஒரு பாட்டு பாட போறேன் பாரு அப்படின்னு நடேசன் சொல்ல, செம்பருத்திய ஆவலா பாக்குறாங்க. அவரு செம்பருத்திக்காக தான் பாடுறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால பாட்டு நமக்கு இல்லை. அவரு பாடி முடிச்சுட்டு ஏய் செம்பருத்தின்னு கூப்பிட கரெக்டா ஒருத்தர் வந்து, அக்கா இட்லி இருக்கான்னு கேட்குறாரு. அட இப்பதான் எல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்றாங்க செம்பருத்தி. பார்சலாவது கொடுங்கக்கா அப்படின்னு அவர் கேட்க, சரி சரி இருங்க தம்பி பிரித்து எடுத்து தரேன் அப்படின்னு செம்பருத்தி மீதி இருக்க இட்லியை கட்டி வச்சிருந்ததை பிரித்து பார்சல் பண்ணி கொடுத்துட்டு காசை வாங்கி வைக்கிறாங்க. இந்தம்மா வாட் இஸ் திஸ், அதான் எல்லாம் ஏற கட்டியாச்சுல்ல, இப்போ எதுக்கு எல்லாத்தையும் பிரித்து எடுத்து கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. அது சரி பிஸ்னஸை விட முடியுமா, கஸ்டமர் முக்கியம் இல்லையான்றாங்க செம்பருத்தி. இங்கே பாரு ஐயா கிட்ட வண்டி இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, நான் உன்னை பார்த்துக்கிட மாட்டேனா, எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுற அப்படின்னு நடேசன் சொல்றாரு. ஆமா ஆமா அப்படியே பார்த்துட்டாலும் பார்த்துக்கிற காலத்தெல்லாம் விட்டுப்புட்டு இப்போ வந்து பேச்ச பாரு வாய் கிளிய அப்படின்றாங்க செம்பருத்தி. இப்போ எதுக்கு அந்த கதையெல்லாம், நாம தான் இப்போ மறுபடியும் ரீயூனியன் ஆரம்பிச்சிட்டோம்ல, இனிமே உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் நகர போறதில்ல, இங்கேயே தான் இருக்க போறேன், இந்த கடையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், நான் உன்னை பார்த்துக்கிறேன், ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, அது சரின்னு சிரிக்கிறாங்க செம்பருத்தி. ஏன் நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னு நடேசன் கேட்க, உங்களை நம்பாமலா அப்படின்னு செம்பருத்தி கேட்குறாங்க. அப்படி சொல்லு, சரி சரி சீக்கிரமா ஏறக்கட்டு
எவனாவது இட்லி வேணும்னு வந்து நிக்க போறான். நான் உன்னைய கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்படியே கிளம்புறேன்னு சொல்ல மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க செம்பருத்தி. அவரும் ஹெல்ப் பண்றாரு. பொருளெல்லாம் அவங்க எடுத்து வைக்க அவரோட வேன்ல கூட்டிட்டு போறாரு. பாண்டி வானதிக்கு கால் பண்றாரு. பெட்ல உட்கார்ந்துருக்க வானதி பாண்டியோட போன்னு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா எடுக்கிறாங்க. கால் அட்டன் பண்ணி பாண்டி அப்படின்னு சொல்ல, என்ன வானதி சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. சாப்பிட்டேன், இட்லி கறி குழம்புன்றாங்க வானதி. ராத்திரிக்கே மெனு பயங்கரமா இருக்குன்றாரு அவரு. கடையில வாங்கினோம் பாண்டி, ராத்திரி இதெல்லாம் பண்ண முடியுமா வீட்டுல அப்படின்னு வானதி சொல்ல, அதானே பார்த்தேன்றாரு பாண்டி. சரி, நாளைக்கு நிச்சயத்துக்கு கிளம்பணும், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டல்ல அப்படின்னு பாண்டி கேட்க அவங்க முகத்துல அந்த சந்தோஷம் காணாம போயிடுது. கரெக்ட் டயத்துக்கு ட்ரெயினை பிடிக்கணும் வானதி. அந்த ஸ்டாப்ல ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிக்குமா, லாஸ்ட் நிமிஷத்துல லேட் பண்ணிட போற அப்படின்னு பாண்டி சொல்ல, நான் கண்டிப்பா வரணுமா அப்படின்னு வானதி சங்கடத்தோட கேக்குறாங்க. இவருக்கு ஒரே திகைப்பா இருக்கு. ஏய், என்னடி இப்படி கேக்குற? காலையில தான் வீட்டுல பேசிட்டேன் வர்றேன்னு சொன்னியே, உனக்கும் சேர்த்து தானே டிக்கெட்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பாண்டி பேச பேச வானதி ரொம்ப சங்கடத்தோட அங்க இங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா என்ன அப்படின்னு பாண்டி கேட்க, அதெல்லாம் இல்லை பாண்டி, 2 நாள் டிராவல்னு சொல்ற, அதான் யோசிக்கிறேங்கிறாங்க வானதி. ஏய், ரொம்ப பண்ணாதடி, நான் என்ன சும்மாவா கூப்பிடுறேன், அண்ணனுக்கு நிச்சயம்னு தானே கூப்பிடுறேன், விசேஷத்துக்கு கூட வரமாட்டியா நீன்னு கேட்குறாரு பாண்டி. அதெல்லாம் இல்லை பாண்டி, வடபழனி போரூர்ல விசேஷம்னா கூட பரவாயில்ல, நீ பீகார்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்ற, போக 2 நாள் வர 2 நாள் ஃபங்க்ஷனுக்கு 1 நாள்னு எப்படி பார்த்தாலும் 4-5 நாள் காலி ஆகும், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்படின்னு வானதி சொல்ல, ஓ கடையை நினைச்சு யோசிக்கிறியான்னு பாண்டி கேக்குறாரு. வானதி அமைதியா இருக்கு. அதான் ஆள் இருக்காங்கல்ல, செல்வம் பார்த்துக்க மாட்டானா அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. ஆள் இருக்குதான், ஆனா நான் இருந்து பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல அப்படின்னு வானதி சொல்ல, நிஜமாவே வரலன்னு சொல்றியா அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. ஆமா பாண்டி, புதுசா கடை திறந்துட்டு 4-5 நாள்லாம் லீவ் எடுக்க முடியுமா அப்படின்றாங்க வானதி. வானதி, அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம்டி, அதுல நீ இல்லாம எப்படின்னு கேக்குறாரு அவரு. வானதி எதுவும் சொல்லாம இருக்க. ஏய், அமைதியாவே இருக்க, பதில் சொல்லுடி அப்படின்னு கேக்குறாரு. அண்ணனுக்கு தானே நிச்சயம், நமக்கு நிச்சயம் மாதிரி சொல்ற அப்படின்னு வானதி கேட்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நீ வந்திருக்க, இது ஒன்றும் சாதாரண ஃபங்க்ஷனும் கிடையாது, அடுத்து அண்ணனுக்கு கல்யாணமும் இருக்கு, என்கேஜ்மெண்ட்ல நீ இல்லாம எப்படின்னு பாண்டி கேக்குறாரு. அப்படியே நான் வந்தாலும் நீ கண்டுக்க போறதே இல்லை அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் விளையாடாத வானதி, போலாம் வான்றாரு அவரு. இல்ல பாண்டி, நான் வர்றது கஷ்டம்தான்றாங்க வானதி. என்ன இவ இப்படி பேசுறான்னு தவிப்பா பாண்டி நிக்க, ஆனா நீ பேசுறதுல இருந்து ஒண்ணு புரியுது அப்படின்னு வானதி சொல்ல, என்ன புரியுதுன்னு கேக்குறாரு பாண்டி. ஒன்னெல்லாம் நான் தான் வந்து வந்து உன் பின்னாடி அலைஞ்சேன், அங்க கூட்டிக்கிட்டு போ இங்க கூட்டிக்கிட்டு போன்னு கேட்பேன், நீ என்ன கண்டுக்கவே மாட்ட, இப்ப நீ என்ன அங்க வா இங்க வான்னு கூப்பிடுற, நான் வரலன்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க வானதி. நீ நினைச்சா வரலாம், நீ தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கன்றாரு அவரு. அதெல்லாம் இல்ல பாண்டி, கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்ப நடக்குதுன்றாங்க வானதி. ஐயோ, இந்த அரவேக்காட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நானு அப்படின்னு பாண்டி உச்சி கொட்டிட்டு நிக்க, முன்னெல்லாம் நான் வா வான்னு கூப்பிடும்போது நீ வரமாட்ட, இப்ப நீ என்ன வா வான்னு கூப்பிட்டு இருக்க, காலம் மாறி போச்சு இல்ல பாண்டி, உனக்கும் எல்லாம் புரியணும்னு தான் இப்படிலாம் நடக்குது போலன்றாங்க வானதி. டென்ஷன் ஆகுற பாண்டி, அம்மா தாயே நீ வரவே வேண்டாம், இனிமே உன்னை வான்னு கூப்பிட்டா என்னை ஏன்னு கேளு அப்படிங்கிறாரு. வானதியை முகத்தை சுருக்கிட்டு, உண்மையை சொன்னா உனக்கு என் கோபம் வருது அப்படின்னு கேட்க, தயவு செஞ்சு போனை வச்சிட சொல்லிட்டேன் அப்படின்னு இவரு காலை கட் பண்ணிடுறாரு. பாண்டி பாண்டி பா அப்படின்னு கத்தி பார்த்துட்டு போனை எடுக்க, அது டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கு. போனு பாக்கெட்ல வைக்கிற பாண்டி, பூமராங்க பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட நிக்கிறாரு. இங்க வானதி ஆனா ஒன்னா போனை கட் பண்ணிடுறான். சே அப்படின்னு போனை கையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறவங்க போன்ல ஏதோ பண்றாங்க. அடுத்து வானதி டாக்டருக்கு கால் பண்ண, அவர் ஒரு சின்ன ஆச்சரியத்தோட பார்த்துட்டு கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க வானதிங்கிறாரு. டாக்டர், நீங்க அனுப்பின மெடிசன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன், நான் ரீஸ்டாக் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்ல, ஓகே வானதிங்கிறாரு அவரு. சாரி வானதி, லேட்டா மெசேஜ் பண்ணிட்டேனா அப்படின்னு டாக்டர் கேட்க, சச்சா இல்லைங்க டாக்டர்,
கரெக்ட் டயத்துக்கு தான் அனுப்பியிருக்கீங்க. நாளை காலையிலேயே லிஸ்ட் வேணும்னு டீலர் கேட்டிருக்காரு அப்படின்னு வானதி சொல்ல, சரிங்க வானதின்றாரு டாக்டர். டாக்டர், நான் பீகார் போறத பத்தி சொல்லி இருந்தேன்ல அப்படின்னு வானதி சொல்ல, அப்படிங்கிறாரு டாக்டர். ஒரு ஆமான்னு சொல்ல, நான் பாண்டி கிட்ட பீகார் வரலன்னு சொன்னேன். அவன் பயங்கரமா கோச்சுக்கிட்டான். இப்பதான் சண்டை போட்டுக்கிட்டு போனை வச்சான் அப்படின்னு வானதி சொல்ல, இவரு புருவத்தை தேய்ச்சிட்டு, சாரி வானதி, நான் சும்மா கேஷுவலா தான் சொன்னேன், நீங்க போயிட்டு வாங்க. அதுவும் இல்லாம தான் கடையில செல்வம் இருக்கான்ல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இல்லங்க டாக்டர், நான் இருக்கிறது தான் சரி. இப்பதான் கடையை எடுத்திருக்கேன், 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள 4 நாள் லீவ் எடுத்துட்டு போனா நல்லா இருக்காதுல்ல. இதுதான் சான்ஸ்ன்னு காஸ்ட்லி மெடிசினை வாங்கி செல்வம் அடிக்கிடுவான் அப்படின்னு வானதி சொல்ல, அதான் சொல்லுங்க, செல்வம் பண்ணுனாலும் பண்ணுவாரு. வானதி, முக்கியமான ஃபங்க்ஷன்னா நீங்க போயிட்டு வாங்க. வர 4 நாள் ஆகும்னு சொன்னீங்களா, அதனால தான் உங்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும்னு சொன்னேன். முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 1 வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வானதி. பெருசாக பிரேக் எடுக்காம பிஸ்னஸை ரன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் டெசிஷன் உங்களோட இது மட்டும்தான்றாரு டாக்டர். இல்லை டாக்டர், நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. எனக்கு இப்போ பிஸ்னஸ் தான் முக்கியம். நிச்சயத்துக்கு போக முடியலன்னா என்ன, கல்யாணத்துக்கு நான் போய்க்கிறேன். நாம வேலையை பார்க்கலாம். நாளைக்கு நீங்க அனுப்பின லிஸ்ட் எல்லாம் நான் டீலர் கிட்ட கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல, ஓகே வானதி, சரி நான் வைக்கட்டுமா பயங்கிறாரு டாக்டர். வானதியும் உண்மைன்னு சரின்னு தலையாட்ட, குட் நைட்டுங்கிறாரு அவரு. குட் நைட் டாக்டர் அப்படின்னு வானதி சொல்ல, டாக்டர் காலை கட் பண்ணிடுறாரு. இங்க வானதி கால் கட்டானாலும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. பாண்டி வானதி வரலன்ற தவிப்புல அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. பேக்கிங் ரெடியாகி வாசலுக்கு வருது. பாண்டி தலையை சீவிட்டு இருக்க சோழன் கொண்டு வந்து பேக் வைக்கிறாரு. என்னடா முதல் ஆளா கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னு பாண்டி கேட்க, என்னடா பண்றது, பேக் பண்ணுன்னு காலையில இருந்து நச்சரிச்சுட்டா, அதான் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்கிறாரு. டேய், அடுத்து உங்ககிட்ட தாண்டா வருவா, பேக் பண்ணிட்டியா அப்படின்னு சோழன் கேட்க, நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்டா, அண்ணன் தான் அவனுக்கும் சேர்த்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்லும் போதே பக்கத்து ரூம் கதவு திறக்குது. அங்க இருந்து ஒரு பெரிய பெட்டியை தூக்கிட்டு சேரன் வர்றாரு. பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு சாமி கும்பிடுறாரு. சாமி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து நெத்தியில வச்சுட்டு பெட்டியை தள்ளிட்டு வர்றாரு. என்னன்னு இவ்வளோ பெரிய பெட்டியா இருக்கு அப்படின்னு சோழன் கேட்க, பல்லவன் ட்ரெஸ்ஸும் இதுல தாண்டா இருக்கு, அவன் மொத்த பீரோவையும் காலி பண்ணி இதுல வச்சிருக்கான் அப்படின்னு சேரன் சொல்ல, ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ பல்லவன் வெளியே வர்றான் பாரு கேளுங்க அப்படின்னு சேரன் போட்டு கொடுக்குறாரு. வர்ற பல்லவன் நேரா போய் சோஃபால உட்கார்றாரு. யாரோட அந்த ட்ராலியை தூக்குறது அப்படின்னு சோழன் கேட்குறாரு. நீங்க யாரும் இதை தூக்க வேண்டாம், ட்ரெயின்ல கொண்டு போய் வச்சிங்கன்னா போதும், ட்ரெயினே எனக்காக தூக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ நிலாவும் ரெடியாகி வெளியே வர்றாங்க. சோழன், சார்ஜரை விட்டுட்டீங்க, இந்தாங்க உள்ளர வைங்க அப்படின்னு கொடுக்க, அதை வாங்கிக்கிட்டு, நல்ல வேலை சார்ஜர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு அதை வாங்கி சுருட்டிட்டு இருக்காரு. நிலா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, எல்லாரும் இருக்கோமா, யாரும் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்ல, 1 2 3 4 5 எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல, உச்சி கொட்டுற நிலா, அங்கிள் எங்கன்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, அவரை வெளியே கூட காணும், காலையில இருந்து நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சேரன் சொல்ல, முதல்ல அவரு ராத்திரி வந்தாரான்னே தெரியலையேன்னு அப்படின்னு பாண்டி சொல்றாரு. எல்லாரும் கொஞ்சம் கலக்கமா பாக்குறாங்க. ஏய், நீ பாத்தியா அப்படின்னு பாண்டி சோழன் கிட்ட கேட்க, அந்தால ஏண்டா நான் பார்க்க போறேன் அப்படிங்கிறாரு. நிச்சயத்துக்கு போறோன்னு தெரியுதுல்ல, கிளம்புற நேரத்துல எங்கன்னே போனார் இவரு அப்படிங்கிறாரு பல்லவன். இருங்கடா, டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சேரன் ஃபோனை எடுக்க, இவர் டென்ஷனோட ஸ்நாக்ஸை படக்கு நேரத்து வாயில போடுறாரு. கொஞ்ச நேரம் காதலியே ஃபோனை வச்சிருக்கவரு ஃபுல் ரிங் போய் கட் ஆயிருச்சுப்பா, ஃபோனை எடுக்கலன்றாரு. எல்லாருமே ஒரு மாதிரி படபடப்பா நிற்கிறாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நம்ம கிளம்பணும்னு, இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம், திருப்பி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல, சேரன் மறுபடியும் கூப்பிடுறாரு. இல்லைப்பா, ஃபோன் எடுக்கல அப்படின்னு சேரன் சொல்ல, டென்ஷன் ஆகுறாரு சோழன். இந்த ஆளோட இதே பொழப்பா போச்சு, அப்புறம் விட்டுட்டு போனா அடுத்த 4 வருஷத்துக்கு நாம தான் இவரை விட்டுட்டு போனோன்னு பேசுவாரு அப்படின்னு சோழன் கத்துறாரு. ஏய், டென்ஷன் ஆகாதுடா, நான் போய் பார்த்துட்டு வரேன், அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாண்டி சொல்ல, பாண்டி கொஞ்சம் சீக்கிரம்ன்றாங்க நிலா. போயிட்டு வந்துடுறேங்க
நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன், யாரும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு பாண்டி அங்கிருந்து கிளம்புறாரு. நிலா, நீ விடு, டென்ஷன் ஆகாத, அந்த ஆள் வந்தா பார்க்கலாம், வரலன்னு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாங்கிறாரு சோழன். கரெக்டுன்னு, அவர்லாம் வர்றதுக்கு வராமலே இருக்கலாம் அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் எரிச்சலோட சொல்றாரு. டேய் பல்லவா, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சேரன் சொல்ல போன வெறுப்பு ஆகுதுங்கிறாரு அவரு. நிலா கொஞ்சம் கவலையா நிக்க அதை தாங்கிக்க முடியாத சோழன் ஐயோ கிளம்புற நேரத்துல ஆரம்பிக்கிறாரு. சோழன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படிங்கிறவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டோமான்னு கேக்குறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சான்னு நிலா கேட்க, எடுத்து வச்சாச்சுங்கிறாரு பல்லவன். டேய் பர்ஃப்யூம் எடுத்து வச்சியா அப்படின்னு சோழன் கேட்க, ஐயோ அதை மறந்துட்டேன்னு அப்படின்னு பல்லவன் எழுந்து மிரர் ஸ்டாண்டுக்கு ஓடுறாரு. அவர் கொண்டு வந்து கீழே இருக்க பேக்ல வைக்க, டேய் டே டேய் எதுக்குடா இத்தனை எடுக்கிற, ஒன்று போதுங்கிறாரு சேரன். அண்ணே தினமும் ஒன்று யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் ஒரு நாள் ஃபங்க்ஷன் 2 நாள் டிராவல், அதுக்கும் சேர்த்து அடிப்பியா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஃபங்க்ஷனை விட டிராவலுக்கு தானே இதெல்லாம் வேணும், 2 நாள் ட்ரெயின்ல போறோம், போற வழியில குளிக்க முடியும்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, இதான் அந்த நேரத்துல உதவும் அப்படின்றாரு பல்லவன். இவன் சொல்றதும் சரிதான், நாமளும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சோழன் நிலா பக்கம் திரும்ப, நம்ம 2 பேரோடதையும் எடுத்து வச்சாச்சு அப்படின்றாங்க நிலா. ஓ சூப்பர்னு சிரிக்கிறார் அவரு. மை ஸ்வீட் ஒய்ஃப் அப்படின்னு அவரு கொஞ்சம் வர, போதும் போதும் எல்லாரும் இருக்காங்கன்றாங்க நிலா. பல்லவனும் சேரனும் சிரிப்போட பாக்குறாங்க. அண்ணே பாண்டி வர்றதுக்குள்ள என்னெல்லாம் எடுத்திருக்கோன்னு ஒரு வாட்டி பாத்துடலாமான்றாங்க நிலா. சரிப்பான்றாரு அவரு. திங்ஸ் வச்சாச்சு, போற வர்ற ட்ரெஸ்ஸும் வச்சாச்சு அப்படிங்கிற நிலா. ஆமா என்கேஜ்மெண்ட் ரிங்கு எங்கன்னு கேக்குறாங்க. இரு அதை நான் மறப்பேனா, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்படின்னு ஷர்ட்டோட மேல் பாக்கெட்ல இருந்து அதை வெளியே எடுக்கிறாரு சோழன். அவரு அதை எடுத்து நிலா கிட்ட நீட்ட, அதை வாங்குறவங்க கொடுங்க நான் வச்சுக்கிறேன்றாங்க. என்னது எதுக்குன்னு கேக்குறாரு அவரு. நான் சேஃபா வச்சுக்கிறேன் சோழன் அப்படின்றாங்க நிலா. விடுடா, நிலாவே சேஃபா வச்சுக்கும் விடு அப்படிங்கிறாரு சேரன். என்கிட்ட இருந்தா என்ன, நான் பத்திரமா வச்சுக்க மாட்டேனா, நான் என்ன பொறுப்பில்லாத ஆளா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. பல்லவனுக்கு பக்குன்னு சிரிப்பு வந்துடுது. அவரு சிரிப்பு அடக்க சிரமப்பட அவரை முறைக்கிறாரு சோழன். இவங்களுக்கும் லைட்டா சிரிப்பு வருது. சாரி, லைட்டா இருமல் வந்துருச்சுன்னு சமாளிக்கிறாரு பல்லவன். ஏண்டா இருமல் கூட சேர்ந்து ஆமாவும் வருது அப்படின்னு சோழன் கேட்க, தொண்டை சரியில்லைங்கிறாரு. தொண்டையிலேயே குத்துனேன்னு வையே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்காரு. சோழன், அவனை எதுக்கு திட்டுறீங்க, என்கேஜ்மெண்ட் ரிங்கு எங்கன்னு கேட்டா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க, குனிஞ்சு எதையாவது எடுக்கும்போது கீழே விழுந்துடாதா, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. மேடம் இப்பதான் பாக்கெட்ல வச்சிருக்கேன், கிளம்புறதுக்கு முன்னாடி சூட்கேஸ்ல வச்சிடுவேன்றாரு அவரு. ஒரு நிமிஷம் இருங்கிறவரு சூட்கேஸ் கிட்ட குனிஞ்சு அதை ஓபன் பண்ணி, இங்க பாரு ரிங்கை வைக்கிறதுக்கு பர்ஸ் கூட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை எடுத்து இந்த பர்ஸ்குள்ள வச்சு இந்த பர்ஸை பேக்குள்ள பத்திரமா வச்சிருவேன் அப்படின்னு அவரு ரொம்ப பொறுப்பா சொல்ல, அதை முன்னாடியே வச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாரு பல்லவன். இவ எப்படியும் ரிங்கை எடுத்து வச்சாச்சான்னு கேப்பா, அது எனக்கு நல்லா தெரியும். அப்ப ரிங்கை எடுத்து காட்டிட்டு அதை இந்த பர்ஸ்ல வச்சு பேக்குள்ள வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன், இதுதான் என்னோட பிளான்ங்கிறாரு சோழன். அப்பா, இதுக்கெல்லாம் பிளான் பண்ற ஒரே ஆள் நீங்க தான் சோழன் அப்படின்னு நிலா செம்மையா கலாச்சு விடுறாங்க. என்ன இது, நான் என்னமோ ரிங்க தொலைச்சா மாதிரியே எல்லாரும் என்ன ரவுண்டு கட்டுறீங்க, பத்திரமா பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன், நானும் பொறுப்பான ஆள் தான், என்கிட்ட இருந்தா பத்திரமா தான் இருக்கும் நம்புங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சரி இந்தாங்க பேக்ல வைங்க, நான் போய் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரேன்னு உள்ளர போறாங்க நிலா. நிலா போனதும் தம்பிக்கிட்ட வர்ற சேரன், டேய் கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, வாய குறடா அப்படிங்கிறாரு. என்னங்க சோழன் இது, நீ தான் வளர்ந்துட்டல்ல, சோத்துக்குறன்ற மாதிரி சொல்றீங்க. அண்ணே நான் என்னென்ன தப்பா சொன்னேன்னு சோழன் கேக்குறாரு. நீ பாட்டுக்கு சும்மா சும்மா நிலாவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க, அது எல்லாத்தையும் கரெக்டா தானே சொல்லுதுங்கிறாரு சேரன். அது பேச்ச கேளு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சேரன் சொல்லிட்டு வெளியே போக, ஷப்பா முடியல அப்படிங்கிற சோழன் சாமி முன்னாடி வந்து, கடவுளே ஆண்டவா தயவு செஞ்சு அடுத்த ஜென்மத்துல இவங்க 2 பேரையும் அண்ணன் தங்கச்சியா படைச்சிடு அப்படின்னு வேண்டிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு நிக்கிற பல்லவன் மெதுவா பக்கத்துல வந்து அண்ணன்னு கூப்பிட திரும்புறாரு.
அவங்க இந்த ஜென்மத்திலேயே அப்படித்தானே இருக்காங்க. இதை சாமி கிட்ட வேற வேண்ட லூசானே நீ அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. பாவம்டா பல்லவா, அந்த ஒரு கேரக்டர் ஏன்டா எல்லாரும் இப்படி ஓட ஓட விரட்டுறீங்க? ஏய், எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே மண்டையில போட்டேன்னா அப்படின்னு பக்கத்துல இருக்க பொருளை ஏதாவது எடுக்க தேடுறாரு. ஏய் ஏய் அப்படின்னு பழிப்பு காட்டிட்டு பல்லவன் ஓடியே போயிடுறாரு. ஏய் ஏய் நில்டா அப்படின்னு நின்ன இடத்துல இருந்தே கூப்பிட்டு இருக்காரு சோழன். மறுபடியும் சுவாமி படம் முன்னாடி வர்றவரு, கடவுளே இவன் வாயை எப்படியாச்சும் குறை, அப்புறம் நிலா என் மேல எப்பவுமே குறையாத காதலோட இருக்க மாதிரி பார்த்துக்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கவரு. அப்புறம் வேற என்ன அப்படின்னு ஒருவரில் தாவங்கொட்டையில தட்டி பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்புறம் அப்படிங்கிறவரு பர்ஸ்ல இருந்து ரிங்கை வெளியே எடுத்து அண்ணனோட என்கேஜ்மெண்ட் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மோதிர பாக்ஸை சுவாமி கிட்ட வச்சுட்டு, அண்ணனும் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும், என்ன இருந்தாலும் ஏன் அண்ணன் இல்லையா, கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடு, வீட்டுக்கு வந்ததுமே உனக்கு சக்கரை பொங்கல் செய்ய சொல்லி படைக்கிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சாமி கூட சமரசம் பேசி சில பல வரங்களை கேட்டுட்டு இருக்காரு சோழன். சரியா நிலா சோழன்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் சிறப்பா நடக்கணும்னு வேண்ட சோழன் செம்மையா வச்சு செஞ்சு விட போறாரு போல இருக்கு. இதோ வரேம்மா அப்படிங்கிறவரு மேடம் கூப்பிடுறாங்க. இதோ வந்துடுறேன்னு சாமி கிட்ட சொல்லிட்டு அங்க போறாரு. மோதிரம் சுவாமி ஸ்டாண்ட்லயே இருக்கு. செம்பருத்தி இட்லியை ஊத்தி வச்சுக்கிட்டு இருக்க. 4 இட்லி தானே அப்படின்னு ஒரு கஸ்டமர் கிட்ட கேக்குறாரு நடேசன். அவரு ஆமான்னு சொல்ல இவர் பார்சல் பண்றாரு. பாண்டி வண்டியில அங்க வர்றவரு இத பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கி நிக்கிறவரு போய் கூப்பிடலாமா வேணாமான்னு தங்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பார்சலை கட்டிட்டு இந்தாங்கன்னு நடேசன் நீட்டுறாரு. பாண்டிக்கு புசு புசுன்னு கோவம் வருது. அவரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் செம்பருத்தி முன்னாடி வந்து நிக்கிறாரு. வாங்க தம்பி, என்ன சாப்பிடுறீங்க? இட்லி, பூரி, தோசை, பொங்கல் எல்லாமே இருக்கு அப்படின்னு செம்பருத்தி சொல்லிட்டு இருக்க. நடேசன் கருமமே கண்ணா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் பாண்டி வந்திருக்கிறது தெரியவே இல்லை. பாண்டி ஓர பார்வையா அவரை பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க. என்கேஜ்மெண்ட் அலப்பறைகள் தொடருமா இல்ல என்கேஜ்மெண்ட் நடக்குமா அப்படின்னு இப்ப நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன நெருடல் வந்தாச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.